ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாச்சா டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொது தமிழிலிருந்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த டாபிக் வந்து தமிழ்நாடு தேர்வாணையம் வெளியிட்ட முக்கிய குறிப்புகள்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் நோட்ஸு. ஆல்ரெடி வந்து இந்த தலைப்பில் நான் வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டு டாப்பிக்குமே வந்து நான் கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் அந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே நீங்கள் 1 to 4 கொஷின்ஸ் வந்து போடலாம். 1 to 4 கொஷின்றது மேட்ச் த ஃபாலோவிங்காக கூட இருக்கலாம். அந்த மேட்ச்சில் வந்து 4 கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் நமக்கு 1 மார்க் தான் வரும். அதனால் வந்து எத்தனை கொஷின் வரும்னு தெரியாது. 1 to 5 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் தேவைப்பட்டுச்சுன்னா நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். மொத்தமாக ஒரு 62 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 62 கொஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு. சரிங்களா? இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் எதுனா 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் எதுனா கலித்தொகை. சரிங்களா? களி சாப்பிட்டா இன்பமாக இருக்கலாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. களி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்பமாக இருக்கலாம் வாழ்க்கையில். இயற்கை இன்பக்களம்னா கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம்னா திருக்குறள். நமக்கே தெரியும். இயற்கை வாழ்வில்லம் எதுனா திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் எதுனா சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரிங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை படித்தோம் அப்படின்னா இயற்கையில் இன்ப வாழ்வு அடையலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை தவம் அப்படின்னா சீவக சிந்தாமணி. நம்ம வந்து தமிழில் சீவக சிந்தாமணி படிக்கிறதுக்கு தவம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை தவம்னா சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம்னா கம்பராமாயணம். சரிங்களா? பரிணாமம் கம்பராமாயணம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை அன்புனா பெரிய புராணம். சரிங்களா? இயற்கை அன்புனா பெரிய புராணம். மற்றவர்கள் மீது நம்ம அன்பு செலுத்தலாம் பெரிய புராணம் படித்தோம்னா. இயற்கை இறையருள்னா தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள். சரிங்களா? இயற்கை இறையருள்னா தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை இறையருள். சரிங்களா? இறைவன் வந்து அருள் தருவார். இந்த தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள் படித்தோம் அப்படின்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு. கலித்தொகை படித்தோம்னா இன்பமாக இருக்கலாம். திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம்னா திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வுனா சிலப்பதிகாரம், மணிமேகலை. இயற்கை தவம்னா சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம்னா கம்பராமாயணம். இயற்கை அன்புனா பெரிய புராணம். இயற்கை இறையருள்னா தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள். சரிங்களா? கலித்தொகைனா கற்றறிந்தோர் ஏத்தும் தொகை 150 களி. சரிங்களா? கற்றறிந்தோர் ஏத்தும் களினாலும் 150 களினாலும் கலித்தொகையை குறிக்கும் நூல் தான். புறநானூறுனா தமிழ் கருவூலம். தமிழ் கருவூலம் என குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம். புறநானூறு. நிறைய முறை கேட்டிருக்காங்க. வஞ்சி நெடும்பாட்டுனா பட்டினப்பாலை. சரிங்களா? வஞ்சி நெடும்பாட்டுன்னு எந்த நூலை சொல்லுவோன்னா பட்டினப்பாலையை தான் வஞ்சி நெடும்பாட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், பரிபாடல்னா பரிப்பாட்டு. சரிங்களா? மலைப்படுகடாம்னா கூத்தர் ஆட்சிப்படை. கூத்தர்கள் எல்லாம் ஆடுறாங்க மலையில் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மலைப்படுகடாம்னா கூத்தர் ஆட்சிப்படை. திருமுருகாட்சிப்படைனா முருகு புலவர் ஆட்சிப்படை. சரிங்களா? முருகுனாலும் புலவர் ஆட்சிப்படைனாலும் திருமுருக ஆட்சிப்படை. அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? முருகு இதிலே வருது. முருகர். சரிங்களா? முருகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. புலவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகரை பற்றி திருமுருக ஆட்சிப்படைன்ற நூலில் பாடுறாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்க. சரிங்களா? புலவர்கள் எல்லாம் முருகரை பற்றி திருமுருக ஆட்சிப்படையில் பாடுறாங்க. சரிங்களா? திருமுருகாட்சிப்படைனா முருகு புலவர் ஆட்சிப்படை. முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்றுப்படை. சரிங்களா? முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்றுப்படை. முருகு புலவராட்சிப்படைனா திருமுருகாட்சிப்படை. கூத்தர் ஆட்சிப்படைனா மலைப்படுகடம். சரிங்களா? திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள்னால் என்ன? முப்பால், முப்பாநூல், தெய்வநூல், தமிழ்மறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, பொதுமறை, உத்திரவேதம், திருவள்ளுவ பயன், ஈரடி வெண்பா. சரிங்களா? இது எல்லாமே அடைமொழியால் எந்த நூலை குறிப்பிடுறாங்கன்னா திருக்குறளை தான். முப்பால், முப்பாநூல், தெய்வநூல், தமிழ்மறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, பொதுமறை, தமிழ்மறை, உத்திரவேதம், திருவள்ளுவ பயன், ஈரடி வெண்பா. சரிங்களா? இது எல்லாமே வந்து திருக்குறளை தான் குறிப்பிடுறாங்க. நாலடியார். நாலடி 400 வேளாண் வேதம். சரிங்களா? நாலடி 400நாலும் வேளாண் வேதம்னாலும் நாலடியாரை குறிக்கும் நூல்கள். அறவுரை கோவைனா முதுமொழி காஞ்சியை சொல்கிறோம். அறவுரை கோவைனா முதுமொழி காஞ்சி. கைநிலைனா 5 60. சரிங்களா? 5 60 என்னும் குறிப்பிடப்படும் நூல் எதுனா கைநிலை. பாவை பாட்டுனா திருப்பாவை. சரிங்களா? திருப்பாவை தான் நம்ம வந்து பாவை பாட்டுன்னு சொல்கிறோம். திருவாய்மொழினா திராவிட வேதம். சரிங்களா? திருவாய்மொழினா திராவிட வேதம். திராவிட வேதம் என குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம். திருவாய்மொழி. பெரிய புராணத்துக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்ன? 63 புராணம். சரிங்களா? 63 பேர் இருக்க புராணம். திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் நமக்கே தெரியும். 63 புராணம்னாலும் பெரிய புராணத்தை தான் குறிக்கும்.
திராவிட வேதம், வைணவர்களின் தமிழ் வேதம் எதுனா 4000 திவ்ய பிரபந்தம். சரிங்களா, தமிழ் வேதம் இல்லை, திராவிட வேதம், வைணவர்களின் தமிழ் வேதம் எதுனா 4000 திவ்ய பிரபந்தம். தமிழ் 3000 குறிப்பிடப்படும் நூல் எதுனா திருமந்திரம். சரிங்களா, தமிழ் 3000 நம்ம எதை சொல்வோம்னா திருமந்திரம் சொல்வோம். கருணாமிர்த சாகரம் எதுனா இசை பேரிலக்கணம். சரிங்களா, இசை பேரிலக்கணம் என குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம். கருணாமிர்த சாகரம். வாக்குண்டாம்னா மூதுரை. சரிங்களா, மூதுரைக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்னென்னா வாக்குண்டாம். அடுத்து பாருங்கள், வெற்றி வேர்க்கைனா நருந்தொகை. வெற்றி வேர்க்கை எதுனா நருந்தொகை. நேமிநாதம் அப்படின்னு குறிப்பிடப்படும் நூல் எதுனா சின்னூல். சின்னூலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நேமிநாதம். குட்டி திருக்குறள் எதுனா ஏலாதியை தான் நம்ம வந்து குட்டி திருக்குறள்னு சொல்கிறோம். திருக்கைலாய ஞான உலா என்னென்னா ஆதி உலானாலும் ஞான உலானாலும் தெய்வ உலானாலும் திருக்கைலாய ஞான உலாவை தான் குறிக்கும். சரிங்களா, இந்த 3 பெயர்களுமே எந்த நூலை குறிக்கும்னா திருக்கைலாய ஞான உலாவை தான் குறிக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள், 31. பழமொழிக்கு வழங்கும் வேறு பெயர்கள்னால் மூதுரை, புதுமொழி, மூதுரை, முதுமொழி, உலக வசனம், பழமொழி 400. சரிங்களா, இதெல்லாமே வந்து பழமொழியை குறிக்கும் வேறு பெயர்கள். பன்னிரு பாட்டியல்னா வெண்பா பாட்டியல். வெண்பா பாட்டியல்னு குறிப்பிடப்படும் நூல் எதுனா பன்னிரு பாட்டியல். சிவஞான மாப்பாடியம்னா சிவஞான போதம் பேருரை. சரிங்களா, சிவஞான மாப்பாடியம்னா சிவஞான போதம் பேருரை. குட்டி தொல்காப்பியம்னு நம்ம எதை சொல்வோம்னா இலக்கண விளக்கத்தை தான் குட்டி தொல்காப்பியம் சொல்வோம். குட்டி திருவாசகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கருவை பதிற்று 10. சரிங்களா, குட்டி தொல்காப்பியம்னா இலக்கண விளக்கம், குட்டி திருவாசகம்னா திருக்கருவை பதிற்று 10. குட்டி திருக்குறள் எதுனா ஏலாதி. சரிங்களா, இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்கதை எதுனா கொங்குவேளிர் மாக்கதை. சரிங்களா, பெருங்கதைனா கொங்குவேளிர் மாக்கதை. வழிநூல்னு குறிப்பிடப்படும் நூல் எதுனா கம்பராமாயணம். சரிங்களா, சிலப்பதிகாரத்திற்கு தமிழின் முதல் காப்பியம், முதல் நூல், முத்தமிழ் காப்பியம், மூவர் காப்பியம், வரலாற்று காப்பியம், சமுதாய காப்பியம், தமிழரின் தேசிய காப்பியம், குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம். சரிங்களா, இதில் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மூவர் காப்பியம் கூட நம்ம சிலப்பதிகாரத்தை தான் சொல்லுவோம். சரிங்களா, முத்தமிழ் காப்பியம், மூவர் காப்பியம், இது எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்தை தான் சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், மணிமேகலை துறவு நம்ம எதை சொல்வோம்னா மணிமேகலை நூலை தான் சொல்வோம். மணநூல் காமநூல் எதுனா நமக்கு தெரியும், சீவக சிந்தாமணி. நீலம்னாலும் நீலகேசி திருட்டுனாலும் தெருட்டு. சரிங்களா, நீலகேசி தெருட்டு, நீலம் குறிப்பிடப்படும் நூல் எதுனா நீலகேசி தான். தென் தமிழ் தெய்வ பரணி எதுனா கலிங்கத்து பரணி. சரிங்களா, தென் தமிழ் தெய்வ பரணி என குறிப்பிடப்படும் நூல் எதுனா கலிங்கத்து பரணி. ராசக்கோவை எதுனா திருக்கோவையார். சரிங்களா, ராசக்கோவை என குறிப்பிடப்படும் நூல் எதுனா திருக்கோவையார். குறவஞ்சி நாடகம், குறவஞ்சி நாட்டியம், இது எல்லாமே குறவஞ்சி நூலை தான் குறிக்கும். சரிங்களா, குறம்னாலும் குறவஞ்சி நாடகம்னாலும் குறவஞ்சி நாட்டியம்னாலும் குறவஞ்சி நூலை தான் குறிக்கும். அடுத்தது பாருங்கள், உலாபுரம்னா உலா நூலை தான் குறிக்கும். தமிழ் மொழியின் உபநிடதம்னு எதை சொல்வோம், தாயுமானவர் பாடல்கள். சங்க இலக்கியம் எதுனா திணை இலக்கியம். சரிங்களா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் 1 டைம் சொல்லிட்டு வரேன். 10 பாட்டு 8 தொகை, இது 2 நூல்களும் வந்து பார்த்திங்கன்னா 14 மேல் கணக்கு நூல்கள். சரிங்களா, நீதி நூல்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். தமிழர் வேதம் எதுனா திருமந்திரம். முதல் இலக்கணம் எதுனா அகத்தியம். முதல் நூல் எதுனா அகத்தியம். அகநானூறுனா நெடுந்தொகை. நெடுந்தொகை என குறிப்பிடப்படும் நூல் எதுனா அகநானூறு. சிற்றதிகாரம் எதுனா நன்னூலை தான் நம்ம சிற்றதிகாரம்னு சொல்வோம். கம்பச்சித்திரம், ராம அவதாரம், இது 2மே வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தை தான் குறிக்கும். சரிங்களா, கம்பச்சித்திரம்னாலும் ராம அவதாரம்னாலும் ராமகாதை, ராமசரிதம், கம்பர் நாடகம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தை குறிக்கக்கூடிய நூல்கள். அடுத்து பாருங்கள், குறத்தி பாட்டுன்னா திருக்குற்றால குறவஞ்சி. திருக்குற்றால குறவஞ்சி குறத்தி பாட்டு அப்படின்னு நம்ம எந்த நூலை சொல்வோம்னா திருக்குற்றால குறவஞ்சி தான் சொல்வோம். உழத்தி பாட்டுன்னா முக்கூடர் பல்ல சொல்வோம். சரிங்களா, குறத்திகள் பாடும் பாட்டு வந்து திருக்குற்றால குறவஞ்சி. உழத்தி பாட்டுன்னா முக்கூடர் பல்லில் வரும். தொன்னூல் விளக்கம்னா குட்டி தொல்காப்பியம். சரிங்களா, தொன்னூல் விளக்கம்னா குட்டி தொல்காப்பியம். இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி தொல்காப்பியம். பாவை பாட்டுனா திருப்பாவை. இசைப்பானா திருவிசைப்பா. சரிங்களா, இசைப்பானா திருவிசைப்பா. போர்க்காவியம்னா தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரையை தான் நம்ம போர்க்காவியம்னு சொல்வோம். பிள்ளைத்தமிழ்னா பிள்ளைப்பாட்டு.
சரிங்களா? பிள்ளைத்தமிழ் நம்ம எந்த நூல்ல சொல்வோம்னா, பிள்ளைப்பாட்டுன்னு சொல்வோம். இந்த 62 கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பா நமக்கு வரப்போற குரூப் 4ல ஒரு கொஷின்ஸ் 1ஆ இருக்கலாம், இல்ல 1 to 4 கொஷின்ஸ் கன்ஃபார்மா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதோ, சேவ் பண்ணுறதோ இல்லாம நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.